கொடூர குணங்களை வதம் செய்கிறார ஒழிய அவன் மாமரமாக மாறிடுவான். மாமரமாக மாறின பிறகு மயிலும் சேவலுமாக இருந்து சேவலை கொடியிலையும் மயிலை வாகனமாகவும் வச்சுப்பார். தடுத்து ஆட்கொண்டு தவறு செய்தால் கூட தன் மக்களை தானே இறைவன் தண்டிக்க மாட்டான் அப்படிங்கிற மிகப்பெரிய தத்துவத்தை கொண்டது தான் சஷ்டி விரதம். ஆக எதிரிகளை கூட மன்னிக்கக்கூடிய ஒரு விரதம், எதிரிகளை கூட தன் வசப்படுத்தக்கூடிய ஒரு விரதம் தான் சஷ்டி விரதம். இது கலியுகத்தில் நாடி சுத்தம். சூரபத்மன் இப்போ எங்கே இருக்கான்? ஒரு வீட்டில், எதிர் வீட்டில், பக்கத்து வீட்டில் போய் எல்லாம் தேடுவீங்களா என்ன? நமக்குள்ளேயே இருக்கிறான். 6 ஆதாரமாக கொண்ட இந்த உடம்புல 12 நாடிகளில் சூரபத்மன் மதம், மோகம், ஆச்சரியம் அப்படின்னு சொல்லிட்டு பல விதங்களில் அவன் குடிகொண்டு இருக்கிறான். அந்த 12 நாடிகளை சுத்தப்படுத்துவதற்கு தான் சூரசம்ஹாரம் அங்கே நடத்தி காட்டுறாங்க. நடத்தும் போது நமக்கு என்ன கிடைக்கிது? திருச்செந்தூரில் கடற்கரை ஓரமாக நடக்கக்கூடிய இந்த விழாவில் மக்கள் எல்லாம் நின்று அந்த வேல் யார் கொடுத்த வேல்னு நம்ம முதல்ல யோசிக்கணும். ஞானவேல், சக்தி வேல், வெற்றி வேல் அப்படின்னு சொல்லும்போது தாய் கொடுத்த வேல், அம்மா கொடுத்த வேல், சக்தி கொடுத்த வேல். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.